எக்ஸாம்பிள் 3.41ல் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சம் அதில் ஒரு இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனு ரியலும் ஈக்குவலும் ரூட்ஸும் இருந்துச்சுன்னா அதை வச்சு எனக்கு கே வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதை எப்படி எடுத்துக்கலாம் நம்ம டெல்டா ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க, டிஸ்கிரிமினன்ட் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு இதை வச்சு எனக்கு இந்த கேவோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்ம கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா, நம்ம டிஸ்கிரிமினன்ட் என்னது ஈக்குவல் டு பி ஸ்கொயர் டெல்டா ஈக்குவல் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படின்னு படிக்கிறோம் நம்ம ஃபார்முலா இல்லையா. இந்த ஃபார்முலா எப்படி இருக்குதுன்னா ஏ என்னது ஏ ஈக்குவல் டு கே, பி ஈக்குவல் டு மைனஸ் 8k ப்ளஸ் 4, சி ஈக்குவல் டு 81. நம்ம அப்படியே அதில் அப்ளை பண்ண வேண்டியது தான். அப்போது இது எப்படி எடுத்துக்கலாம், பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0, ஏன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்னு இருக்கும் இல்லையா. அப்போ டெல்டா ஈக்குவல் டு 0. அதே மாதிரி நம்ம இதையும் டெல்டானா என்னது பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறோம். நம்ம அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது தான். மைனஸ் 8k ப்ளஸ் 4 இப்படி வச்சுக்கலாம், எப்படின்னா வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஸ்கொயர் அப்புறம் மைனஸ் 4 இன்ட்டு கே இன்ட்டு 81 ஈக்குவல் டு 0 இல்லையா. மைனஸு போயிடும் இல்லையா, மைனஸு ப்ளஸ் ஆகிடும். அப்போது இது எப்படியா மாறும்னா 8k ப்ளஸ் 4 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு 81 இன்ட்டு 4 8 8 16 3 8 24 32 324 கே ஈக்குவல் டு 0 சரிங்களா. இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இல்லையா. அப்போ 8k ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 8k இன்ட்டு 4 மைனஸ் 324k ஈக்குவல் டு 0. அப்போ 64k ஸ்கொயர் ப்ளஸ் 16 ப்ளஸ் 8 இன்ட்டு 4 எவ்வளோ 8 32 இது ஒரு 2 எவ்வளோ 2 இன்ட்டு 2 மைனஸ் இல்லையா, அப்போ மைனஸ் இது சாரி இது ப்ளஸ் தானே, சாரி ப்ளஸ் தான், கரெக்டு தான். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தானே, ப்ளஸ் தான். அப்போ 2 8 ஆர் 16 இன்ட்டு 4 4 6 ஆர் 24 4 2 8 9 10 4 6 சாரி 64. அப்போ 64k மைனஸ் 324k ஈக்குவல் டு 0. அப்போ 324ல் 64 போச்சு அப்படின்னா எவ்வளோ வரும், 4 4 0, 12 6 போச்சுன்னா 6 260. அப்போது 64k ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 260k ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0 சரியா. இப்போ இதை 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணால் தான் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணால் தான் கொஞ்சம் சம்மாக சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்போ 4ஆல் ரெடியூஸ் பண்ணால் டிவைடட் பை 4 போடலாம். 64k ஸ்கொயர் பை 4 மைனஸ் 260k பை 4 ப்ளஸ் 16 பை 4 ஈக்குவல் டு 0. 4 இது 32 2 இது 16 வச்சுங்களா. இது என்ன ஆகிடும் 2 டைம்ஸு, அப்போது 130, இது 1 இது 65. அப்போது இந்த ஈக்குவேஷன் எப்படியா மாறி போச்சுன்னா 16k ஸ்கொயர் மைனஸ் 65k ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0ன்னு மாறி போச்சு. இப்போ நான் இதை வச்சு ரூட்டு கண்டுபிடிக்கணும். ரூட் எப்படி கண்டுபிடிக்கலாம், 16 இன்ட்டு 4 என்னது 16 இன்ட்டு 4 நம்ம இங்கேயே பார்த்தோம், ஏதோ 64 இது 65 மைனஸ் 65. அப்போது என்ன அர்த்தம், மைனஸ் 1 மைனஸ் 64 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 இன்ட்டு 64 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 65. அப்போது இங்கே 16 இருக்குது இல்லையா, அப்போ 16ஆல் டிவைட் பண்ணிக்கலாம், பண்ணால் இது 4 ஆகிடும் இல்லையா.
அப்போ ரூட் எப்படி இருக்குது பாருங்கள். 6k minus 1/16 அப்புறம் k minus 4 equal to 0. அப்போ இதன் ரூட் என்னவாக இருக்கும்? k equal to 16 சாரி 1/16 இல்லையா, k equal to 1/16 அப்புறம் k equal to 4. ஆமாம், அவ்வளோதான் சம். ஓகே, தேங்க்யூ.